இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் சிறுமலை பகுதியில் மழையால் சேதமடைந்த மின் கம்பங்கள். 3 நாட்களாக இருளில் தவிக்கும் மலை கிராம மக்கள். ராணிப்பேட்டையில் தோல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவு நீர் பொது கால்வாயில் கலக்கப்படும் அவலம். உரிய நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். சிவகங்கை அருகே மர்ம நோய் தாக்குதலால் கொத்து கொத்தாக மடியும் ஆடுகள். உயிரிழப்பை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கால்நடை வளர்ப்போர் கோரிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே குடியிருப்பு பகுதியில் அறுந்து விழுந்த உயர் அழுத்த மின்கம்பி. 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதன பொருட்கள் எரிந்து சேதம். பாரம்பரிய நெல் ரகமான சித்திரை கார் நெல்லுக்கு புவிசார் குறியீடு அந்தஸ்து. சித்திரை கார் அரிசியின் சிறப்புகளை விளக்கும் சிறப்பு தொகுப்பு. செய்திகளை தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல் சிறுமலை பகுதியில் கடந்த 3 நாட்களாக மின் இணைப்பு இல்லாததால் மலை கிராமங்கள் இருளில் மூழ்கி உள்ளன. திண்டுக்கல் பகுதியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் மலைக்கு மேல் அமைந்துள்ளது சிறுமலை ஊராட்சி. இந்த ஊராட்சி தனி தீவு போல அமைந்துள்ளது. இங்கு புதூர், பழையூர், தென்மலை என 3 மலை கிராமங்கள் உள்ளன. இதில் 4000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 6ஆம் தேதி இந்த பகுதியில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் புதூர் பகுதியில் 3 மின்கம்பங்களும் அதே போல தென்மலை பகுதியில் 2 மின்கம்பங்களும் சாய்ந்தன. இதனால் புதூர், பழையூர், தென்மலை என 3 கிராமங்களுக்கும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் 3 நாட்களை கடந்தும் மின் இணைப்பு வழங்கப்படாததால் 3 மலை கிராமங்களும் இருளில் மூழ்கியுள்ளன. மின்வசதி இல்லாததால் தண்ணீர் எடுக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது மலைப்பகுதி என்பதால் மின்கம்பங்கள் கொண்டு சென்று அமைக்க 2 நாட்கள் ஆகும் என்று விளக்கம் அளித்துள்ளனர். கடும் வெயிலில் மின் இணைப்பு இன்றி குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இன்றி தவிக்கும் மலை கிராம மக்கள் விரைந்து மின் இணைப்பை வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை அருகே மர்ம நோய் தாக்குதல் காரணமாக ஆடுகள் கொத்து கொத்தாக பலியாகி வருவதாக கால்நடை வளர்ப்போர் வேதனை அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பூவந்தி, லட்சுமிபுரம், அல்லிநகரம், கொந்தகை மங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கால்நடை வளர்ப்பு பிரதான தொழிலாக இருக்கிறது. கறவை மாடு, எருமை மாடு, வெள்ளாடு, செம்மறியாடு, வான்கோழி உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து திருப்புவனம் வாரச்சந்தையில் வாரந்தோறும் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே ஆடுகளை மர்ம நோய் தாக்கி வருவதால் ஆடுகள் உயிரிழந்து வருகின்றன. ஆடுகளின் காதுகளின் பின்புறம் மற்றும் கழுத்து பகுதிகளில் சிறிய கட்டி போன்று காணப்படுவதாகவும் அதன் பின்னர் ஒரே நாளில் வயிறு வீங்கி உணவு, தண்ணீர் எடுக்காமல் ஆடுகள் உயிரிழந்து வருவதாக கால்நடை வளர்ப்போர் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் ஆடுகளை வந்த விலைக்கு விற்பனை செய்து விடுகின்றனர். 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஆடுகளை வெறும் 5,000, 6,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காக அரசு மருந்தகங்கள் மற்றும் தனியார் மருத்துவர்களை நாடியும் ஆடுகள் உயிரிழப்பது அதிகரித்து வருகிறது. லட்சுமிபுரம் கிராமத்தில் மட்டும் கடந்த 1 மாதத்தில் 300 ஆடுகள் உயிரிழந்துள்ளன. எனவே கால்நடைத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே அடியாகிட்டு போயிருச்சு. எல்லாமே அடியில் ஒரு 30-40 உருப்படி பெரிய ஆடு, குட்டி ஒரு 40-30 இருக்கும். என்னைக்கு என்னவே முடியலை. எனக்கு ஆட்டை பார்க்கலையே, ஆட்டுக்களை வர முடியலை. மேய்ச்சி வெயிலில் மேய்ச்சி வீணாக போச்சு. இன்னைக்கு 5 லட்சம் ரூபா எனக்கு லாஸு. 5 லட்சம் ரூபா லாஸாக போய் எந்த டாக்டரை போனாலும் வைத்தியம் இல்லை. நானும் வெளியில் பிரைவேட்டில் மாத்திரை மருந்து அனைத்தும் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கொண்டு 3 நாளாக தொடர்ந்து மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். போட்டு நிற்கிறது மாதிரி இல்லை, செத்துக்கிட்டே இருக்கு.
ராணிப்பேட்டையில் தோல் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுநீர் பொது கால்வாயில் கலக்கப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தோல் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுநீர் முறையாக சுத்திகரிக்கப்படாமல் பொது கால்வாயில் கலக்கப்படுகிறது. இதனால் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதுடன் நிலத்தடி நீர் மற்றும் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் அபாய சூழல் உள்ளது. இதுகுறித்து சமூக அலுவலர்கள் தொழிற்சாலை நிர்வாகத்திடம் கேட்டபோது உடனடியாக ரசாயன கழிவுநீரை வெளியேற்றுவதை நிறுத்தியுள்ளனர். ஆனால் மீண்டும் இதே நிலை தொடர்வதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் ரசாயன கழிவுநீரை வெளியேற்றுவதை நிரந்தரமாக தடுத்து தொழிற்சாலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தம் அருகே உயர் அழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததால் 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஜெய்நகர் முல்லை தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அந்த சாலையின் ஓரத்தில் உயரழுத்த மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் உயரழுத்த மின்கம்பத்திலிருந்து ஒரு கம்பி திடீரென அறுந்து சாலையில் விழுந்துள்ளது. இதனையடுத்து 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள மீட்டர் பாக்ஸ் கருகி சேதமடைந்துள்ளன. அத்துடன் வீடுகளில் உள்ள மின்விசிறி, தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டி, மின் விளக்குகள் போன்ற மின்சாதன பொருட்கள் பழுதடைந்துள்ளன. அத்துடன் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் மின் இணைப்பு வந்தால்தான் மேலும் என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய முடியும் என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். நல்வாய்ப்பாக உயர்மின் அழுத்த கம்பி அறுந்து விழும்போது சாலையில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. 4:15 மணிக்கு வீட்டு உள்ள இருந்து வந்தோம். எல்லாம் பெரிய சத்தம் வந்துச்சு. இன்னும் பார்த்தா ஹெச்டி லைனில் ஒரு லைன் கட்டாகி விழுந்து ஒரு 1/4 மணி நேரமாக புகை எரிஞ்சிட்டே வருந்தது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற மீட்டர் பாக்ஸும் எரிஞ்சு ஒரு வீட்டில எல்லாம் உருகி விழுந்துச்சுங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா எல்லா லைன் போயிடுச்சு. எல்லார் வீட்டில் 20 வீட்டுக்கு மேலே தெருவில் இருக்கிறவங்க வீட்டில் போயிடுச்சு. போய் உள்ள என்னென்ன எலக்ட்ரிக் பொருள் எல்லாம் போயிருக்கு, எந்த பொருள் போச்சுன்னு தெரியலங்க. கரண்ட்டும் இல்லை சுத்தமாக இந்த தெருவில். பீர்க்கங்காய் சாகுபடியில் நல்ல மகசூல் கிடைப்பதால் தரங்கம்பாடி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சிங்கனோடை, ஆனைக்கோயில், அனந்தமங்கலம், காளியப்பநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் காய்கறிகளை அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு கொத்தவரங்காய், புடலங்காய், பாகற்காய், சுரைக்காய், பரங்கிக்காய், கத்தரிக்காய் உள்ளிட்ட காய்கறிகளை அதிக அளவில் பயிரிட்டு வந்த விவசாயிகள் தற்போது தோட்டக்கலைத்துறையின் உதவியுடன் பல்வேறு சத்துக்களை கொண்ட பீர்க்கங்காய் சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்காக தோட்டக்கலை மூலம் வழங்கப்படும் கருங்கல் தூண்களை நட்டு பந்தல் அமைத்து முழுக்க இயற்கை முறையில் பீர்க்கங்காய் சாகுபடி செய்து வருகின்றனர். பீர்க்கங்காய் நல்ல மகசூல் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரம் பீர்க்கங்காயில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி, துத்தநாகம், இரும்புச்சத்து, மெக்னீசியம் உள்ளிட்ட அனைத்து வகையான சத்துக்கள் அதிக அளவில் இருப்பதுடன் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதாலும் இயற்கை முறையில் விளைவிக்கப்படுவதாலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். இதனால் சந்தையில் நல்ல விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலையில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீச்சல் குளத்தில் ஆனந்த குளியல் போட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள பொதுமக்கள் நீர்நிலைகளையும் நீச்சல் குளங்களையும் தேடி செல்கின்றனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பெருந்திடல் வளாகத்தில் அமைந்துள்ள நீச்சல் குளத்தில் கோடைக்கால நீச்சல் பயிற்சி முகாம் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் 9 மணி வரை 2 வகுப்புகளாக நீச்சல் பயிற்சி நடத்தப்பட்டு வருகிறது. அத்துடன் இங்கு குளிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு 50 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. மேலும் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை 1 மணி நேரத்திற்கு 1 பேட்ச் வீதம் நீச்சல் பழகலாம். இதனால் நாள்தோறும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் நீச்சல் குளத்தில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்கின்றனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சலகிருது ஓட்டம் என்ற மாலை தாண்டு திருவிழா நடைபெற்றது. மணப்பாறை அடுத்த சடையம்பட்டியில் சலகிருது ஓட்டம் என்ற மாலை தாண்டு திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மந்தைகளிலிருந்து வந்திருந்த 400க்கும் மேற்பட்ட காளைகளுக்கு ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்ற நிலையில் பின்னர் தாரை தப்பட்டை முழங்க காளைகள் அழைத்து வரப்பட்டன. குறிப்பிட்ட நேரத்தில் தூரத்தில் ஒரே நேரத்தில் அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் போட்டி போட்டுக்கொண்டு இலக்கை நோக்கி ஓடின. இதில் வெற்றி பெற்ற காளைக்கு முதல் பரிசாக எலுமிச்சை பழம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேவராட்டத்தை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். ராஜபாளையத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுடன் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டு கலகலப்பாக உரையாடினார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ராஜபாளையத்தில் பல்வேறு இடங்களிலும் ஆய்வு மேற்கொண்டார். அப்பகுதியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் இறுதியாக மேலப்பாட்ட கரிசல்குளம் அருகே தென்றல் நகரில் சீரமைக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை பார்வையிட்டார். தொடர்ந்து அங்கன்வாடி மைய வளாகத்தில் செயல்பட்டு வரும் தொடக்கப்பள்ளிக்கு சென்று ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன். பின்னர் யாரும் எதிர்பாராத நிலையில் மாணவர்களுடன் மாணவராக அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். மாணவர்களுக்காக வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்த அவர் உணவு தயாரித்த சத்துணவு ஊழியர்களை பாராட்டினார். ஆட்சியரின் இந்த செயல் மாணவர்களை மட்டுமின்றி சுற்றியுள்ள கிராம மக்களையும் வியப்பில் ஆழ்த்தியது. போஸ்டர் செட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். ராமநாதபுரத்தில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வெளியேறி வீணானது. ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட நொச்சி ஊரணி பகுதிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகி சாக்கடையில் கலப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சிதிலமடைந்த கட்டடத்தில் நூலகம் இயங்கி வருவதால் வாசகர்கள் பீதியடைந்துள்ளனர். நாச்சிப்பட்டு கிராமத்தில் சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2010ஆம் ஆண்டு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நூலகம் ஒன்று கட்டப்பட்டது. முறையான பராமரிப்பு பணிகள் நடைபெறாததால் தற்போது அந்த நூலகத்தின் மேற்கூரை மற்றும் சுவர்கள் விரிசல் அடைந்து காணப்படுகிறது. இதனால் பீதியடைந்துள்ள வாசகர்கள் நூலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டித்தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்குட்பட்ட நுடவைத்திய சாலையில் சூரிய ஒளி மின்கம்பம் முறிந்து விழுந்து கிடக்கிறது. கீழே விழுந்து கிடக்கும் போதும் சூரிய ஒளி மின்கம்பத்தில் உள்ள மின்விளக்கு இரவு நேரங்களில் ஒளிர்கிறது. 2 மாதங்களாக இதே நிலையில் இருக்கும் சூரிய ஒளி மின்கம்பத்தை சீரமைக்கவோ அகற்றவோ மானாமதுரை நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இரவில் மின்விளக்கு வசதி இல்லாததால் நுடவைத்திய சாலை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சத்துடன் அப்பகுதியை கடந்து செல்கின்றனர். எனவே முறிந்து விழுந்த கிடக்கக்கூடிய சூரிய ஒளி மின்கம்பத்தை உடனடியாக சீரமைக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு நகரில் வாழைத்தார்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி வத்தலகுண்டு நகரின் வாழைத்தார்களில் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழைத்தார்கள் விற்பனையாகின. கடந்த வாரத்தில் 150 ரூபாய் விற்கப்பட்ட ஒட்டுரக வாழைத்தார் தற்போது 300 ரூபாய்க்கும், நாட்டு வாழைத்தார் 400 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வத்தலகுண்டு மார்க்கெட்டில் பங்குனி உத்திர திருவிழா முன்னிட்டு காய் வரத்து கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு. அதே மாதிரி விலையும் அந்த அதிகமான தார் வந்திருந்தாலும் விலையும் எங்களுக்கு அதிகமாகவே வியாபாரம் நடக்குது. அதே மாதிரி இப்போ சம்சாரியை கொண்டு வர்றது சுத்துப்பட்டு கிராமத்தில் தான் நிறையா காய்கள் வந்திருக்கு. அதே மாதிரி பூசாரிப்பட்டி, குறும்பப்பட்டி, பரசுராமபுரம், பழையவத்தில் கொண்டு, அதே மாதிரி விராலிப்பட்டி, இங்கிட்டு கண்ணாவட்டி, சக்காவட்டி இந்த சைடில் இருந்து. மதுரை மாவட்டம் சோழவந்தான் உச்சமாகாளியம்மன் கோயிலில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. சோழவந்தான் பூமேட்டு தெரு பகுதியில் அமைந்துள்ள உச்சமாகாளியம்மன் மற்றும் வடக்கத்தி காளியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பால்குட ஊர்வலம் இன்று நடைபெற்ற நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் ஏந்திச் சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வணங்கினர். தொடர்ந்து 12 திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்ற நிலையில் சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
ஃபர்ஸ்ட் செட் கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். பத்தாம் வகுப்பு மாணவி ஒருவர் யோகாசனங்களை செய்தவாறு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து உலக சாதனை படைத்துள்ளார். சென்னை பல்லாவரத்தை அடுத்த கீழ்கட்டளை பகுதியைச் சேர்ந்தவர் மாணவி தமிழ்மணி. 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி தமிழ்மணி உலக ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு உலக சாதனை படைக்க விரும்பினார். இதனைத் தொடர்ந்து அந்த மாணவி செயற்கை புல்வெளியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் 1382 யோகாசனங்களை செய்து அசத்தினார். பாருங்க, 1.5 மணி நேரத்தில் வெவ்வேறு யோகாசனங்களை செய்து கொண்டே நடந்து சென்ற இந்த சாதனை நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற உள்ளது. மேலும் மாணவி தமிழ்மணிக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கப்பட்டது. உயர்கல்வியில் சேர உள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளிக்க உள்ளனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க உள்ளார். உயர்கல்வியில் எந்த படிப்பை தேர்வு செய்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும், படிக்கும் காலத்தில் மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்கள் என்னென்ன, நுழைவுத் தேர்வு தொடர்பான சந்தேகங்கள் உள்ளிட்டவற்றை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.